பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்று தேவன் உங்களுக்கு தந்த வார்த்தை, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். யோவான் 11:40. பெத்தானியான்ற ஊர்ல ஒரு குடும்பம் இருந்தது. அல்ல லாசருன்றவர் 2 தங்கைகள், மார்த்தாள் மரியாள்னு சொல்லி. இயேசு ரொம்ப பிரியப்பட்ட அன்பு வைத்த ஒரு குடும்பம் அது. அந்த லாசருன்றவர் வியாதிப்பட்டு மரித்து போறாரு. 4 நாள் கழிச்சு இயேசு உயிரோடு அவரை எழுப்புறாரு. இந்த சம்பவம் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு வார்த்தை வரும், இயேசு கண்ணீர் விட்டார்னு சொல்லி. லாசருவை எழுப்ப போறான்னு இயேசுவுக்கு தெரியும். அப்புறம் ஏன் அவர் கண்ணீர் வடிக்கணும்? அந்த வார்த்தையை நம்ம கவனிச்சு பார்த்தா, அதுக்கு முன்னாடி வசனத்துல அவங்க அழுறத பார்த்து இயேசு ஆவிலே கலங்கி, இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க, ஆவிலே கலங்கி துயரம் அடைந்தார் அப்படின்னு இருக்கும். உலகத்தார் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கண்ணீர் அற்பமா இருக்கலாம். நான் இவ்வளோ அழறேன், இவ்வளோ கண்ணீர் வெடிக்கிறேன், என்னோட கண்ணீரை பார்க்க யாரும் இல்லை, தனிமையில அழறேன், என்னுடைய வேதனையை சொல்லி அழறேன், ஆனா யாரும் என்னோட கண்ணீருக்கு பதில் தரல, மதிக்கல நினைக்கிறீங்களா? கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்கள் கண்ணீரை காண்கிறார். நம்முடைய தேவன் காண்கிறவர், நம்முடைய தேவன் நம்மிடம் பேசுகிறவர். ஹல்லேலூயா. அவரால் உங்களை பார்க்க முடியும், நீங்க பேசுறது அவருக்கு கேட்கும், அவர் பேசுறதும் உங்களால உணர முடியும். அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு விஷயமா 4 நாள் கழிச்சு லாசருவை உயிரோடு எழுப்பினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில பல காரியங்களுக்காக நீங்க அழுது கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் உங்கள் கண்ணீரை காண்கிறார். உங்கள் வாழ்விலும் அற்புதம் செய்யும்படி இந்த நாளிலும் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி, எனக்காக நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? அன்பு நிறைந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்காய் கண்ணீர் வடிக்கும் நல்ல தகப்பனீர் சுவாமி. தகப்பனே, ஒரு தகப்பன் போல, ஒரு தாயை போல எங்களுடைய அரவணைப்பும் தகப்பனே அன்பும் நீரா இருக்கிறீர் ராஜா. தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்திற்காக கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறார்களோ, வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, மனுஷங்க நேசிக்கலப்பா, மனுஷன் என் கண்ணீரை ஏற்றுக்கொள்ளலப்பா, மனுஷன் முன்னாடி என் கண்ணீர் அற்பமா என்னப்படுதுன்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். மூளையில உட்கார்ந்து பல விஷயங்களுக்காக அழுது கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, அந்த கண்ணீர் சிந்தின கண்கள் அற்புதத்தை காணும்படி ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வீராக ராஜா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே, உம்முடைய மகிமையை காணும்படி கர்த்தரின் கரத்தின் வல்லமை இறங்கட்டும். இந்த நாளிலும் இயேசுவின் கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். God bless you.